இந்த வீடியோவில் ஈமு பற்றின தியரி தான் பார்க்க போகிறோம். இந்த தியரி கொஞ்சம் ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஒன் பீஸ் வந்து சோலார் சிஸ்டமில் இருக்கிற செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது. அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற பிளானட்ஸ் தான். இதில் லூபி சன்னா ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. அதனால தான் அவரை சன் காடுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டெவில் ஃப்ரூட்டால தான் நான் சொல்கிறேன். தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ லூபி மாதிரி இந்த 5 எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த பிளானட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்டைன் பிளானட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன். இதுல மெர்க்குரிக்கு பதிலா வார்குரின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம ஒன் பீஸ் சீரிஸ்ல சொல்றேன். அண்ட் ரிமைனிங் இருக்கிற யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இந்த பிளானட்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளானட்ஸை ரெப்ரசென்ட் பண்ற விதமா தான் இந்த ஏன்ஷியன் வெப்பன் இருக்கு. இதுல யுரேனஸ் உடைய பவர் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இது ஒன் பீஸ் சீரிஸ்ல ஒரு ஏன்ஷியன் வெப்பனா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ப்ளூட்டோ. ஸோ இந்த ப்ளூட்டோ பிளானட்டை ரெப்ரசென்ட் பண்ற விதமா தான் ப்ளூட்டான் வெப்பனை காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ வர அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த வெப்பன் வானவுக்கு அண்டர் வாட்டர்ல இருக்கு. அப்போ நெப்டியூன் பிளானட்டை ரெப்ரசென்ட் பண்ற வெப்பன் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு வெப்பன் தான் பொசைடான். இந்த பொசைடான் வெப்பன் சிரஹோஷின் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிரஹோஷியோட அப்பா நேம் பாத்தீங்கன்னா நெப்டியூன். அடிஷனலா கிரீக் மித்தாலஜில ரோமன் காட் நெப்டியூன் இருப்பாரு. அவர் இந்த கடலை ரூல் பண்ணியிருப்பாரு. அதை பொசைடான்னு சொல்லுவாங்க. இந்த கிரீக் மித்தாலஜி விடுங்க, இந்த ஒன் பீஸ்லயே சிரஹோஷியோட அப்பா நேம் நெப்டியூன். அதனால இந்த பிளானட் மேல எந்த ஒரு டவுட்டும் பட தேவையில்லை. தென் நெக்ஸ்டா சூப்பர் நோவாஸ். சூப்பர் நோவாஸ்னா இந்த ஒஸ்ட் ஜெனரேஷன். அப்படி இந்த ஒஸ்ட் ஜெனரேஷன்லாம் இந்த ஸ்டார்ஸை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கேலக்சில ஒரு ஸ்டார் கூட்டத்தை தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த சூப்பர் நோவாலாம் ஒரு இடத்துல போய் எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற பிளானட்டும் எக்ஸ்ப்ளோட் ஆகும். அதாவது ஒரு பிளானட் அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா சொல்றேன். சோ இந்த சோலார் சிஸ்டம் விடுங்க, இப்போ இந்த சூப்பர் நோவாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம லூபியும் இருக்காரு. அதுல இருந்து ஒரு யோங்கோவா மாறி இருக்காரு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் தான் ஈமோ. அண்ட் இந்த சோலார் சிஸ்டம்லயும் ஒரே ஒரு பிளானட் ரிமைனிங்ல இருக்கு. அந்த ஒரு பிளானட் தான் எர்த். அப்ப ஈமோ தான் எர்த்தா ரெப்ரசென்ட் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. சோ இந்த தியரியில ஈமோ எர்த்தா ரீப்ளேஸ் ஆக மாட்டாங்க. அண்ட் அதுவும் இல்லாம நம்ம சோலார் சிஸ்டத்துல இன்னொரு ஒரு பிளானட் இருக்கு. அது பிளானட்னு சொல்றதா எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அதோட நேம் மூன். ஸோ நம்ம சோலார் சிஸ்டம்ல இதுவும் ஒரு பிளானட்டா இருக்கு. பிளானட்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மூணை. அப்போ மூன் தான் ஈமோவான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. என்ன ப்ரோ சொல்ல வரீங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மூனை ரெப்ரசென்ட் பண்றது பிளாக் பியர்ட். என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன் பாத்தீங்கன்னா ஒரு டார்க்னஸ். அண்ட் பிளாக் பியர்ட் கிட்டயும் டார்க்னஸ் ப்ரூட் இருக்கு. அதுவும் இல்லாம பிளாக் பியர்டை ஒரு சீன்ல காமிக்கும் போது அவர் சின்ன பையனா இருந்திருப்பாரு. அப்ப அவர் மூனை பத்தி திங்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல. பட் அந்த சீன்ல மூனை காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த மூனை ரெப்ரசென்ட் பண்றது பிளாக் பியர்ட் ஆன மார்ஷல் டி டீச். ப்ரோ ஈமோவோட பவர்னு சொல்லிட்டு ஈமோவை பத்தி பேசாம இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் தியரியே ஸ்டார்ட் ஆகுது. சோ ஈமோ இந்த பிளானட்டை சேர்ந்தவங்களே கிடையாது. இவங்க சோலார் சிஸ்டம்ல இருந்து தூரத்துல இருக்கிற ஒரு பிளானட்டை சேர்ந்தவங்க. அதாவது நம்ம சோலார் சிஸ்டம்ல டோட்டலா 9 பிளானட் இருக்கு. அந்த 9 பிளானட்டை தவிர இன்னொரு ஒரு பிளானட் இந்த சோலார் சிஸ்டம்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒன் பீஸ் வேர்ல்டுல சொல்லல, நம்ம ரியல் லைஃப் வேர்ல்டுல சொல்றேன். லைக் இது ஒரு டிபேட் மாதிரி தான் நம்ம வேர்ல்டுல போயிட்டு இருக்கு. அந்த பிளானட்டோட நேம் பாத்தீங்கன்னா பிளானட் எக்ஸ். இந்த பிளானட் எக்ஸ் ப்ளூட்டோவை தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கு. இப்போ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இந்த தியரியை கிரியேட் பண்ணவர் ஒரு புக்கை படிச்சிருக்காரு. அந்த புக்ல பிளானட் எக்ஸ் பத்தி போட்டிருக்கு. அதை வச்சு தான் இந்த ஒரு தியரியை கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படி அந்த பிளானட் எக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு. அந்த சிவிலைசேஷன் ஏன்ஷியன் டைம்ல நம்ம வேர்ல்டுக்கு வந்திருக்கிறதா அந்த தியரியில சொல்றாங்க. அதாவது நம்ம உலகத்திலே அது நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்படி அந்த பிளானட் எக்ஸ்ல இருந்து தான் ஈமோ எர்த்துக்கு வந்திருக்காங்க. சோ அந்த ரேசஸ் அனுநாக்கி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி அந்த ரேசஸ்ல இருந்து வந்தவங்க நம்ம எர்த்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க இந்த ஏன்ஷியன் டைம்ல. அந்த ஏன்ஷியன் டைம்னா அந்த டைம்ல ஈமோ இருந்திருக்காங்க. கண்டிப்பா இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ அதை இப்போ நான் கிளியர் பண்றேன். நான் இந்த அனுநாக்கி ரேஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க பிளானட் எக்ஸ்ல இருக்கிறவங்க. அப்படி நம்ம வேர்ல்டு, அதாவது நம்ம ரியல் லைஃப் வேர்ல்டு சொல்றேன். இந்த வேர்ல்டுல ஏன்ஷியன் டைம்ல அவங்க நம்ம உலகத்துக்கு வந்திருக்காங்களாம் அப்படின்னு ஒரு புக் சொல்றதா இந்த தியரி கிரியேட் பண்ணவர் சொல்றாரு. இப்போ இந்த ஒன் பீஸ் வேர்ல்டுல இதே மாதிரி பிளானட் எக்ஸ் இருக்கு. அந்த பிளானட் எக்ஸ்ல இருந்து ஈமோ 800 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்காங்க. அப்படி அவங்களுக்கு அந்த பிளானட்ல இருந்து எர்த்துக்கு வர ஜஸ்ட் ஒரு சில செகண்ட் தான் ஆகுமா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கோரசை எல்லாம் எக்கெட்டுக்கு அரைவ் ஆகிறப்ப ஒரு வகையில மேஜிக் யூஸ் பண்ணி வந்தவங்க மாதிரி இருக்கும். அப்படிதான் பிளானட் எக்ஸ்ல இருந்து ஈமோ எர்த்துக்கு டிராவல் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி ப்ரோ, இப்போ இவங்க இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரேஸ்ல இருக்கவங்க அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா அவங்களுடைய பவர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் ஒரு வகையில இந்த யூனிவர்ஸ் அவங்க கையில இருக்கணும்னு விரும்பி இருக்காங்க. அதனாலதான் அந்த ரேஸ்ல இருக்கவங்க நம்ம எர்த்துக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எர்த்துக்கு வந்து அவங்களுடைய சிவிலைசேஷனை பில்ட் பண்ற விதமா தான் இந்த டெவில் ஃப்ரூட்ஸை
ஈமோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளானட் எக்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன் கைண்ட டெஸ்ட்ராய் பண்ற ஒரு பிளானட்டா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி அந்த பிளானட் நம்ம எர்த் கிட்ட வந்தா சுனாமி, எர்த்குவேக் இந்த மாதிரி நிறைய நடக்கும். இது ரியல் லைஃப்ல சொல்றேன். அப்படி ஒன் பீஸ்ல இப்ப நம்ம ஃபைனல் சாகால இருக்கோம். அண்ட் அதுல ஈமோவை கொஞ்சம் கொஞ்சமா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன ஈமோ தான் பிளானட் எக்ஸ்ன்ட்டு. அப்படி ஈமோவை கொஞ்சம் கொஞ்சமா காட்டும் போது இந்த சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ரீசன்ட் சாப்டர்ல இந்த சீ லெவல் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் வெகாபங் சொல்லியிருப்பாரு. அண்ட் ஈமோ இப்போ கரண்ட் ஒன் பீஸ் டைம்ல ஒரு அட்டாக் ஒன்று பண்ணியிருப்பாரு இந்த மதர் ஃபிளேம் யூஸ் பண்ணி. அதுல எர்த்குவேக், சுனாமி இந்த மாதிரி பெரிய டிசாஸ்டர்லாம் நடந்திருக்கும். ஜஸ்ட் லைக் பிளானட் எக்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஈமோ தான் இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுன்ட்டு. அப்படி ஈமோ அந்த டெவில் ஃப்ரூட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா அவங்களால ஸ்விம் பண்ண முடியாத மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஈமோ அப்போஸ் பண்ணி யாராவது ஆப்போனண்டா இருந்தா கண்டிப்பா அவங்க டெவில் ஃப்ரூட் யூசரா தான் இருப்பாங்க. அப்படி ஈமோ யாராவது அப்போஸ் பண்ணாங்கன்னா ஈமோ இந்த வேர்ல்டோடைய சீ லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணா யாராலையுமே ஸ்டேபிளா ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. கண்டிப்பா அவங்க தண்ணியில விழுந்துதான் ஆகணும். சோ ஈமோ இதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. சரி ப்ரோ, அப்ப அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ இந்த 5 எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி கொஞ்சம் பேசலாம். இந்த 5 எல்டர்ஸ் ஒவ்வொரு பிளானட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி இவங்க எதுக்கு ஈமோ கூட இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈமோ எர்த்துக்கு பண்ண மாதிரி இந்த பிளானட்ஸுக்கும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இதே பிளானட் எக்ஸ்ல இருக்கிறவங்க அந்த 5 பிளானட்டையும் கான்கோரர் பண்ணி ஈமோவுக்கு கீழே ஒரு கமாண்டரா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த 5 எல்டர்ஸ் பாத்தீங்கன்னாலும் பார்க்க இம்மார்டல் மாதிரி இருப்பாங்க. என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவங்க சீக்கிரமா ஹீல் பண்ணிக்கிறாங்க. சோ ஓடா இதுக்கான ரிவீல் கூடிய சீக்கிரம் பண்ணணும். அண்ட் இப்ப சொன்னேன் இல்லையா இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ்லாம் யாருன்ட்டு, அதுக்கான ஆன்சர் இப்ப சொல்றேன். நம்ம ஈமோ வாய்ட் செஞ்சுரியில ஒரு மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க. சோ இவங்க ஒரு 20 கிங்டம்ஸ் அலைன்ஸா ஃபார்ம் பண்ணி ஜாய் பாய்க்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த ஃபைட்ல ஈமோவோட சைடு தான் வின் பண்ணியிருப்பாங்க. நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நம்ம ஜாய் பாய் சைடு ஏன்ஷியன்ட் வெப்பனான யுரேனஸ், புளூட்டான், போசைடான் இந்த மாதிரி 3 பெரிய வெப்பன்ஸ் இருக்கு. அண்ட் இவங்க கூட ஜுனிஷாவும் இருக்காங்க. அண்ட் இந்த ஏன்ஷியன்ட் கிங்டம் ஒரு அட்வான்ஸ்டு கிங்டம்னு நம்ம வெகாபங் சொல்லியிருப்பாரு. அப்படி ஜாய் பாயோட சைடு பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது ஈமோவோட சைடு என்ன இருந்துச்சுன்னே தெரியல. பட் ஈமோவோட 20 கிங்டம்ஸ் வின் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 20 கிங்டம்ஸ் தான் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸா இருக்காங்க. அப்படி அந்த 20 கிங்டம்ஸ்க்கு ஈமோவோட பவர் தெரிஞ்சிருக்கு. அந்த பவரை பீப்புள்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இவங்கள நோபலா அறிவிச்சிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு தியரி தான். பட் இந்த தியரியில சோலார் சிஸ்டம் ரொம்ப சிங்க் ஆகுது. மேபி இதுல இருக்கிற ஒரு சில கான்செப்ட்ஸ் ஒன் பீஸ்ல உண்மையாக வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் இந்த தியரி. கண்டிப்பா இந்த தியரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த தியரியில ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த தியரி தப்பா இருக்குன்னு எனக்கும் தெரியும். சோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். until then stay tuned.